கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. ரசிக்க ரசிக்க இணைக்கும் தீஞ்சுவையினை தீண்ட கூசுகிறார். அதாவது எப்படி என்றால்
நெடிய கடல் சொந்த உலகத்தில் ஓம் சக்தி உதித்தாளா ஓம் சக்தி மூலமாகவே விநாயகர் மூர்த்தி பிறந்தாரா விநாயகர் மூர்த்தி மூலமாகவே மகாவிஷ்ணு பிறந்தாரா மகாவிஷ்ணு உந்தி கமலத்திலிருந்து ஒரு மணி 1:15 அப்படி பிரம்மதேவனிடத்து 4 வேதங்கள் இருந்ததா 4 வேதங்களாகப்பட்டது என்னென்ன வேதம் என்றால் என்னென்ன வேதம் அகர்வேதம் அதர்வேதம் சாமவேதம் ரிக்வேதம் என்று சொல்லப்பட்ட 4 வேதங்கள் இருந்ததா அப்படி 4 வேதத்திலையும் உயர்ந்த வேதம் என்று சொல்லப்பட்ட பஞ்ச மகாபாரதமா இப்பேற்பட்ட பஞ்ச மகாபாரதத்தை எப்படி வெளியிட்டார்கள் என்றால் ஜென்மேக ஜெயராஜன் ஒருவன் இருந்தானாம் அவனுக்கு பார்த்தால் குஷ்ட வியாதிகள் பிடித்திருந்ததா அந்த குஷ்ட வியாதியாகப்பட்டது நீங்க வேண்டுமானால் அவருடைய மனைவியார் என்று சொல்லப்பட்ட வசிஷ்டா தேவி மகாபாரதத்தை காலையிலும் மாலையிலும் செவியினாலையும் நாவினாலையும் சொல்லிக் கொண்டு வந்தபடியினால் அந்த குஷ்ட வியாதியாகப்பட்டது நாளுக்கு நாள் குறைந்து படைத்தானம் என்றால் திரியதியா துவாபுரி கலியம் என்று சொல்லக்கூடிய கிரியதேகத்தில் பார்த்தால் இரணிய சம்பாரம் முடிக்கவில்லை இரணியாக்கள் அளிக்க சொல்லி மகாவிஷ்ணுவானவர் நரசிம்மனாக பிறந்தாரா அவன் தொண்டனாக இருக்கக்கூடிய ஐயனாக அர்ஜுன மகாராஜன் இரணியர் மனைவி நீலாவதி வயிற்றில் திரியதேகத்தில் பார்த்தால் ராவண சம்பாரம் முடிக்க வேண்டும் என்று ராவணனை கும்பக்கன் அழிக்க வேண்டும் என்று சொல்லி மகாவிஷ்ணுவானவர் ராமராக பிறந்தாரா அவன் தொண்டனாகி இருக்கக்கூடிய ஐயனாகிய அர்ஜுன மகாராஜன் ராவணன் தம்பி விபூஷணனாக பிறந்தாரா அப்படி 3வது துவாபரயுகத்தில் மகாபாரதத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி கர்ணனைய காங்கேயனை அழிக்க வேண்டும் என்று மகாவிஷ்ணுவானவர் கண்ணனாக பிறந்தாரா அவன் தொண்டனாக இருக்கக்கூடிய ஐயனாக அர்ஜுன மகாராஜன் சந்திரகுலத்தில் அவதரித்து வரக்கூடிய இவர் ராஜாக்கள் பிறந்தாரா இவர் ராஜாக்கள் நடுவில் பிறந்தவன் சொல்லப்பட்டு பார்த்திபனாக பிறந்தார் அப்படி 3 பிரிவுகள் பிரியாமல் பிறந்தபடினால் அர்ஜுனன் என்றோ பாட்டார் என்றோ இப்படி பல நாமதல் இருக்கின்றதா எப்பேற்பட்ட புண்ணிய சரித்திர கதையை பெரியோர் முன்போ சிறியோர் முன்போ அடிப்பாடி சொல்லி வருகிறார்
சபையில் இருக்கக்கூடிய குரு பெரியோர்களே, அதாவது எப்படி என்றால் எப்படி சந்திரகுலத்தில் அவதரித்து வரக்கூடிய ஐவர் ராஜாக்கள் இந்திரபுரத்தை ஆண்டு வந்தார்களாம். அவருடைய பங்கு மங்காரி பாதி நாடு தாயார் என்று சொல்லப்பட்டவர் டெல்லியில் சொல்லப்பட்ட அஸ்னாபுரத்தை ஆண்டு வந்தார்கள். அப்படி ஆண்டு தருணத்தில் ஒரு நாள் என்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பாண்டு மகாராஜனுக்கு ராஜாபிஷேகம் செய்தார்களாம். அந்த ராஜாபிஷேகத்தை பார்த்து ஒரு ராமம் ஏற்பட்டு இருந்து வரவழைத்து விகடங்கள் செய்து வந்து பகடையாடி சொற்கட்ட நாடி நாடு நகர உப்பு சட்டை வரவோடு வரித்துக் கொண்டு கட வனவாசம் 12 வனவாசம் ஒரு ஆண்டு அஞ்ஞாதவாசம் கழித்து வந்தால் மட்டுமே உள்ள பிரகாரம் பாதி நாட்டு தருவது என்று பெரியோர் அப்படி முதல் சூரியவனம், இரண்டாவது ராமரிஷிவனம், மூன்றாவது மூர்க்க மகரிஷிவனம், ஆறாவது கால மகரிஷிவனம், ஐந்தாவது சைந்தவனம், ஆறாவது காமந்தை பருவதம், ஏழாவது கந்தரவனம், எட்டாவது குரு மகரிஷிவனம், ஒன்பதாவது ஓமரிஷிவனம். ஓமரிஷிவனத்தை முடித்துவிட்டு 10வது கால மகரிஷிவனம் போக வேண்டுமானால் மணல் மேடாகவும் நீச்சங்காடாகவும் குடிப்பதற்கு தண்ணீடையாது, உடுத்துவதற்கு ஆடை கிடையாது. இப்படி இருக்கின்ற போது பாட்டனார் என்று சொல்லக்கூடிய வியாதியாசனை தனித்தோம். அவரை ஒரு ஆலோசனை சொன்னார். என்ன சொன்னார்? ஐயா ஐவர் ராஜாக்களே, அங்குள்ள பிரகாரம் பாதி நாட்டை பெற வேண்டுமானால், வெல்ல வேண்டுமானால் மாலுமையனும் காணாத பரமன நோக்கி பாசுகனைகள் பெற்று வந்தால் மட்டுமே நிச்சயமாக பாதி நாடு கிடைக்கும். அப்படி சொல்கிற போது என் அண்ணார் என்று சொல்லக்கூடிய தர்மச்சந்திரமூர்த்தி நான் சென்று வருகிறேன் சொன்னார். தர்மா, நீயோ தவத்திற்கு செல்வாய். இல்ல இங்க நடக்கிறது தெருக்கூத்து, அங்க நடக்கிறது மறுக்கூத்து. மூக்குத்தி கழிச்சு அப்படி அண்ணார் என்று சொல்லக்கூடிய தர்மச்சந்திரமூர்த்தி நான் சென்று வருகிறேன் என்று சொன்னார். அப்படி சொல்கிற போது தர்மா, நீயோ தவத்திற்கு செல்வாய், தவத்தை பெற்று வருவாய். வருகின்ற வழியில் பிச்சைக்காரன் கோழி ஜும்புமான், இப்படி யாராவது வந்து பிச்சை கேட்டான் பிச்சை கொடுத்து விடுவார். முடியாதுன்னு சொல்கிற போது யாராவது முடியும் சொன்னார். ஐவர் ராஜாக்கள் பிறந்தோடு சொல்லக்கூடிய அர்ஜுன மகாராஜன் மட்டும்தான் முடியும் என்று சொன்னார். ஆனால் அதற்கு அண்ணா என்ன சொன்னார்? சேலை கட்டது உண்டானால் பெண்ணாய் என்று 6 ஆண்டு
இருக்கக்கூடியவன் ஆற்று மணல் இருந்தாலும் சரியே கூட்டிய மரம் என்ன முடியாது அப்படி சொல்கிற போது அர்ஜுன மகாராஜன் கோபம் பிரவேசித்து அவளாடி கண்கள் சவலாடி போட்டு பல்களை நிறங்களை கழித்து மீசை கொடுத்து கோபமாகி பட கையாச்சுவார் இந்த வனமாகப்பட்டது இந்த காலபைரவர் வாழக்கூடிய இது என்னுடைய அப்படி இந்த வனத்தில கால் வைக்கிற போது யார் என்று தெரியல யார் என்று பார்க்கணும் சரியா